ஓம் சாந்தி. நாம் பிரம்ம பாபாவினுடைய சிறப்பு அம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்று என்றும் கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை, இந்த சிறப்பம்சத்தை பற்றி பார்க்கலாம். பிரம்மா பாபா கர்மம் மற்றும் யோகத்தினுடைய சமநிலையை தன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. எவ்வளவுதான் ஒருத்தவங்க தன்னுடைய காரியத்தில் பிஸியாக இருந்தாலும் பிரம்ம பாபாவை விட வேலை அதிகமுள்ளவராக நிச்சயம் இருக்க முடியாது. இருந்தாலும் பிரம்ம பாபா கர்மயோகி நிலையை நமக்கு நிதர்சனமாக செஞ்சு காண்பிச்சாங்க. பிரம்ம பாபா என்னைக்கும் தன்னை செயல்கள் செய்பவராகவே கருதினாங்க. மற்றவங்களை செய்விக்க உணர்த்துபவராக கருதியது இல்லை. பாபா ஒருவரே அனைத்து விஷயத்திலும் தூண்டு வைக்கிறார் அப்படின்னு கருதுனதுனால எப்பொழுதும் எந்த கர்மம் செஞ்சாலும் லேசாக உணர முடிஞ்சது. ஆகையினால கர்ம யோகியாக இருக்கிறதுக்கு புத்திங்கிற நூலானது பாப்தாதா கிட்ட இருக்கணும். யார் ஒருவர் அனைவரையும் நடிக்க வைக்கிறாங்களோ அவங்களே உன்னையும் நடிக்க வைக்கிறார். நான் கர்மம் செய்துக்கிட்டே நடனம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு மூலம் எப்பொழுதும் குஷியாக கவலை இல்லாதவராக ஆக முடியும். எப்படி ஆத்மாவானது சரீரத்தோடு இருந்து ஒரு காரியத்தை செய்கிற மாதிரி கர்மம் செய்யும் போதும் நினைவு மறக்கக்கூடாது. மேலும் நினைவு செய்யும் போதும் கர்மம் செய்யாமல் இருக்கவும் கூடாது. அநேகம் பேர் சொல்றாங்க, கர்மஸ்தலத்துல முயற்சியில நினைவு அப்படிங்கிறதை மறந்துடுறாங்க அப்படின்னு. இதிலிருந்து அவங்களுடைய கர்மம் மற்றும் யோகம் இரண்டும் தனித்தனியாக இருப்பது நிரூபணமாகுது. ஆகையினால இரண்டும் இணைந்து இருக்கணும். உங்களுடைய பட்ட பெயர் கர்ம யோகி. கர்மம் செய்யும் போது நினைவில் இருந்து செய்யணும். அப்போ லேசாக இருக்க முடியும். கர்மத்தினுடைய பலுவை உணர மாட்டீங்க. மாயாவினுடைய எந்த விதமான அலைகளும் உங்களை தொடவே முடியாது. கர்ம யோகி அப்படின்னா தாமரை மலர் போல் வாழறது. தந்தையை அருகில் வைத்துக்கொண்டே எந்த ஒரு செயலும் செய்வதே கர்ம மற்றும் யோகத்தினுடைய சமநிலை. நீங்கள் செய்வது லௌகிகமான அல்லது அலௌகிகமான எந்த செயலாக இருந்தாலும் சர்வ சக்திவான் பாபாவினை உங்கள் துணையாக நண்பனாக வைங்க. கர்மயோகி அப்படிங்கிற நடிப்பை நடிக்கும் போதே என்றும் துணையாக இருப்பதாக அனுபவம் செய்யுங்க. அதாவது இணைந்த சொரூபமாக இருங்க. கர்மத்தை செய்யும் பொழுது அடிக்கடி நீங்கள் லேசாக இருக்கிறீங்களா அப்படின்னு சோதனை செய்யுங்க. எந்த விதமான சுமை இல்லாமல் இருக்கிறேனா? அப்படி சுமை இல்லாமல் இருக்கும்போது மற்றவங்க உங்களை அவர்கள் பால் இழுக்க முடியாது. ஆகையினால கர்மமானது யோகமாக மாற்றப்படுது. முதல்ல உங்களுடைய நிராகார ஸ்திதியில நிலை நிறுத்தி பின்னாடி சாக்கார சரீரத்தினுடைய ஆதாரத்தை எடுத்து கர்ம யோகியாக இருந்து கர்மத்தை செய்யுங்க. இதுவே தந்தையை போல் இருத்தல். சரீரத்தினுடைய ஆதாரத்தை எடுப்பது அப்படின்னா கர்மம் செய்வது. ஆகையினால எப்படி கர்மம் செய்யாமல் இருக்க முடியாதோ அதே மாதிரி நினைவு இல்லாமலும் இருக்க முடியாது. ஆகவே கர்மத்தை செய்யும் போதே யோகியாகவும் இருந்து கர்ம யோகி ஆகிறீங்க. கை மற்றும் கால்களை அசைக்க தனியாக முயற்சி செய்ய தேவை கிடையாது. அதுபோல பிராமண வாழ்க்கையில புத்தியினுடைய இயல்பான வேலையே தந்தையை நினைவு செய்வது. ஆகையினால கர்மம் மற்றும் யோகத்துல சமநிலை வைக்கக்கூடிய கர்ம யோகியாக ஆகுங்கிறாங்க பாபா. கர்மத்தை செய்யும் போதே புத்தியின் மேல் கவனம் இருக்கணும். இதனால
கர்ம மற்றும் யோகத்துல சமநிலை இருக்கும். ஏன்னா முதல்ல மாயையானது பிராமண குழந்தைகளினுடைய புத்தியை தான் தாக்குது. முதல்ல அது புத்தியினுடைய தொடர்பை துண்டிக்குது. ஆகையினால புத்தியினை ஆன்மீக பயிற்சி மூலம் சக்திசாலியாக ஆக்குங்க. ஒரு நொடியில பரந்தாம வாசி ஆகுங்க. அடுத்த நொடி அவ்யக்த வதனத்தினுடைய பரிஸ்தாவாகுங்க. அடுத்த வினாடி கர்ம யோகி ஆகி கர்மேந்திரங்கள் மூலம் கர்மங்கள் செய்யுங்க. ஆகையினால எண்ணங்களை கட்டுப்படுத்தும் சக்தி இதுதான். எத்தகைய எண்ணங்கள் எவ்வளோ நேரம் நீடிக்க வேண்டுமோ அவ்வளோ நேரம் அதுல நீடிக்கும் தன்மை இருக்கணும். உங்கள் புத்தியானது எங்கு வேண்டுமோ எவ்வளோ நேரம் வேண்டுமோ அங்கு நிலைநிறுத்தப்படணும். புத்தியின் மீது இத்தகைய உரிமை உடையவர்களே கர்ம யோகியாக ஆக முடியும். கர்ம இயந்திரங்கள் மூலம் கர்மம் செய்யும் அதே நேரத்துல மனதனுடைய சக்தியின் மூலம் அன்பும் ஒத்துழைப்பும் நிறைந்த சக்திசாலியான எண்ண அலைகளை பரப்புங்க. நீங்கள் காரியங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் மனதின் மூலம் கர்மம் மற்றும் சேவையில சமநிலை இருக்கட்டும். இதுவே கர்மம் மற்றும் யோகத்தினுடைய சமநிலை. துவக்க காலத்துல கர்மம் செய்யும் பொழுதும் சிரேஷ்ட நிலையில இருக்கும் பயிற்சியை செஞ்சீங்க. ஆகையினால சாதாரண கர்மம் செஞ்சாலும் அனைவருக்கும் சாட்சாத்கார காட்சி அளிக்கக்கூடியவராக ஆனீங்க. சாக்கார பாபா கிட்ட சாக்கார சொரூபம் மறைந்து பரிஸ்தா சொரூபத்தை பார்த்தீங்க. அதே மாதிரி நீங்களும் நடக்கும் போதும் உலாவும் போதும் சாட்சாத்காரம் செய்விக்க கூடியவராக ஆகுங்க. ஆனா இதற்காக கர்ம யோகியாக ஆகணும். எந்த காரியத்தை துவங்கினாலும் அந்த காரியத்தை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்துடனும் செய்கிறீங்களா அப்படின்னு சோதிக்கணும். எந்த விதமான காரியமாக இருந்தாலும் அதை மகிழ்ச்சியுடன் செய்யுங்க. கடினமான வேலையாக இருந்தாலும் அல்லது நீங்கள் சேவைக்கு சென்றாலும் அங்கு கடினமானதாக உணர்ந்தாலும் விட்டுவிடுதல் கூடாது. ஆனால் கர்மம் மற்றும் யோகம் இவ்விரண்டையும் சமநிலையில வைத்து செய்தால் எந்த காரியமும் எளிதாக தோன்றும். இந்த வேலையை முடிச்சிட்டு நினைவு செய்வேன் அப்படின்னு நினைக்காதீங்க. யோகம் கர்மம் இரண்டும் இருக்கணும். ஏன் அப்படின்னா நாளுக்கு நாள் சூழ்நிலை மேலும் மோசமாகும். சரியான முடிவு பற்றி தீர்மானிக்க முடியாது. ஆகையினால யோகம் மற்றும் கர்மத்தினை சமநிலை வைப்பதன் மூலம் உங்களுடைய தீர்மானிக்கும் சக்தியை அதிகப்படுத்துங்க. பிராமண வாழ்க்கையின் இயற்கையே நினைவு யாத்திரையில் இருப்பது. பிராமண பிறவி எடுக்கிறீங்க என்பதனுடைய அர்த்தம் நினைவு யாத்திரையின் பந்தனத்தை ஏற்படுத்தி கொள்வது. லௌகிக பிராமணர்கள் தன்னுடைய பிராமண வாழ்க்கையின் ஓரிரு அடையாளங்களாவது வைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிராமண வாழ்க்கையினுடைய அடையாளம் நினைவுதான். ஆகினால் நினைவுல இருப்பது என்பது இயற்கையானதாக இருக்கணும். வேலை செய்யும் பொழுது நினைவு செய்ய மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இரண்டும் இணைந்தே இருக்கணும். ஏன் அப்படின்னா நினைவு மற்றும் கர்மத்தை தனியாக செய்ய அதிக நேரம் இல்லை. நினைவு மற்றும் யோகம் இரண்டும் ஒன்றாக இருக்கணும். இதுல அனுபவசாலியாகி வெற்றியையும் அனுபவம் செய்யுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் சேவை மனப்பான்மையோடு செஞ்சா கர்மம் மற்றும் யோகத்துல சமநிலையானது தானாகவே ஏற்படும். ஒவ்வொரு கர்மத்தை செய்யும் போதும் நினைவு யாத்திரையில நிலைத்திருப்பதே கர்ம யோகி நினைவு. அன்பாகவும் மேலும் விலகியும் இருந்து கர்மத்தை செய்யறதன் மூலமா சுயஸ்திதி முன்னேறும். கர்மம் மற்றும் யோகத்துல சமநிலை வைத்து நீங்களும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றம் அடைய செய்யுங்க. இதுவே மிகவும் அன்பான வாழ்க்கை. சேவை செய்யுங்க, சுகத்தை அனுபவம் செய்யுங்க. பிராமணர்களுக்கு சேவை இல்லை அப்படின்னா
தூக்கமே இருக்காது. சேவையானது சுகமான தூக்கத்தையும் அளிக்குது. சேவை அப்படிங்கிறது வாயு மூலமாக மட்டும் சேவை செய்யக்கூடியது கிடையாது. ஒவ்வொரு வினாடியிலும் சேவை நடக்கணும். ஒவ்வொரு எண்ணத்திலும் சேவையானது மூழ்கி இருக்கணும். எத்தகைய செயல் செஞ்சாலும் நினைவு யாத்திரையை மறக்கக்கூடாது. அப்பொழுதுதான் கர்மயோகி அப்படின்னு உங்களை அழைக்க முடியும். காரியங்கள் செய்யும்போது யோகத்திலும் சமநிலை இருக்க தந்தையினை ஒவ்வொரு காரியத்திலும் துணையாக வைக்கும் அனுபவம் வேணும். அவர் என்றும் உங்களுடைய நண்பனாக இருக்கிறார். இவரின் துணையானது உங்களுடைய அனைத்து காரியங்களையும் எளிதாக மாற்றக்கூடியது. அத்தகையோரை எப்படி மறப்பது? சாதாரண வழிமுறையில் கூட எவரேனும் நமக்கு ஒத்துழைப்பு அளிக்கிறார் அப்படின்னா நாம் மனம் திறந்து அவருக்கு அடிக்கடி நன்றி சொல்கிறோம். பாபாவானவர் இணைந்த சொரூபத்தில் நமக்கு துணையாக இருந்து கடினமான அனைத்தையும் எளிதாக்குகிறார். ஆகையினால அத்தகைய துணைவனை எப்படி மறக்க முடியும்? பாபாவோடு தாதாவும் இணைஞ்சிருக்கிறார். அதே மாதிரி கர்மம் யோகத்துடன் இணைந்திருக்கணும். மேலும் யோகமும் கர்மத்தோடு இணைந்திருக்கணும். கர்ம யோகியினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு காரியத்தையும் இரட்டை சக்தியோடு செய்வது. கர்ம யோகிகள் தந்தையினுடைய துணையோடு அவங்க காரியத்தில் ஈடுபடுறதுனால கூடுதலான உதவி கிடைக்குது. இருவர் ஒரே காரியத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த காரியமானது பகிர்ந்தளிக்கப்படுது. ஒருவர் துணையோடு ஒரு காரியத்தை செய்வாங்க அப்படின்னா அது எளிதாக முடிக்கப்படுது. ஆகையினால வேலை செய்யும் உங்கள் கைகள் உபயோகப்படுது. வேலை செய்யக்கூடிய உங்கள் கைகள் உபயோகிக்கப்படுது. அதனால் உதவி பாபா கிட்ட இருந்து கிடைக்குது. எத்தகைய கடினமான வேலையாக இருந்தாலும் பாபாவினுடைய நினைவு இருக்கும்போது உதவி தானாகவே கிடைக்கும். ஊக்கம் உற்சாகத்தோடு களைப்பில்லாமல் பாபாவினுடைய நினைவோடு காரியத்தை செய்வாங்களே அப்படின்னா அது நிச்சயமாக வெற்றிகரமானதாக தான் ஆகும். காரியங்கள் செய்யும்போது அன்பில் மூழ்கி இருக்கும் நிலையை அனுபவம் செய்யுங்க. மூழ்கி இருப்பது அப்படின்னா அன்பினால் இணைந்து இருப்பது. நானும் தந்தையும் சமம், அதாவது நான் தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கேன். தந்தையை தவிர வேறு ஒருவரும் கிடையாது. ஆகையினால காரியங்கள் செய்யும் பொழுது இத்தகைய அனுபவத்தோடு இணைந்து இருப்பதே அன்பினுடைய நடைமுறை சாட்சி. கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலையில் இருப்பதே தந்தைக்கு சமமான நிலை. செயல் புரிவதிலும் மேலும் அந்த செயலின் விளைவுகளினின்று விடுபட்டு இருப்பதிலும் சமமாயிருக்கணும். யார் இத்தகைய சமநிலையாக இருக்கும் நிலையில் முன்னேறாங்களோ அவங்களே சிரேஷ்டமானவங்களாக ஆகிறாங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இருந்தும் ஆசீர்வாதத்தை அடைய ஒவ்வொரு மணித்துளியும் காரியங்கள் செய்யும் பொழுது கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை இருக்குதா அப்படின்னு சோதிக்கணும். உலகத்தில் இருக்கிறவங்க கர்மங்களை செய்வதை மட்டுமே அனைத்துமாக நினைக்கிறாங்க. ஆனால் பாபா அப்படின்னா கர்மம் தனிப்பட்டு இருத்தல் கூடாது, கர்மம் மற்றும் யோகம் இணைந்திருத்தல் வேண்டும். எத்தகைய காரியத்தை கர்ம யோகிகள் செஞ்சாலும் அவங்க எளிதாக வெற்றி அடைவாங்க. ஸ்தூல காரியங்கள் செஞ்சாலும் அலௌகிக காரியங்கள் செய்தாலும் யோகம் அப்படிங்கிறது மனம் புத்தியை ஒருநிலைப்படுத்துவது. எங்கு ஒருநிலைப்படுத்த முடியுதோ அங்கு வெற்றியானது அவசியம் ஏற்படும். சாகார தந்தை கர்ம யோகிக்கு முன் உதாரணமாக திகழ்ந்தாங்க. எவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும் என்னைக்குமே டபுளைட்டாக இருந்தாங்க. தன்னை என்றும் ஒரு கருவியாகவே கருதினாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் பொறுப்புகள் முழுவதையும் தந்தையிடம் கொடுத்துடுங்க. பாப்தாதா பொறுப்பானவர்,
ஆகையினால ஒவ்வொரு செயலும் சிரேஷ்டமானதாக ஆகுது. இந்த சிரேஷ்டமான செயலினுடைய பலனும் தானாகவே சிரேஷ்டமானதாக ஆகுது. தந்தையை பின்பற்றி தந்தையை போல் மாறிடுவீங்க. யார் தந்தைக்கு சமமாக ஆகிறாங்களோ அவங்களே வெற்றி மாலையில் அருகாமையில் உள்ள மணிகளாக வர முடியும். அனைவருமே கர்மங்கள் செய்கிறாங்க. ஆனால் கர்ம யோகிகளான உங்களுடைய செயல்கள் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கணும். காரியத்தை செய்யுங்க, ஆனால் அந்த செயலை முயற்சியோடு நீங்கள் எதுவுமே மிகுந்து செய்யலை அப்படிங்கிற அந்த உணர்வு தென்படணும். யார் உங்களை செய்ய தூண்டினாங்களோ அவரே அதை முடித்தும் வைத்தாங்க. இத்தகைய நிலை தொடர்ந்து அடையுங்க. கர்மங்கள் செய்யும்போது உடலும் லேசாக மற்றும் மனதினுடைய நினைவும் லேசானதாக இருக்கணும். எவ்வளவு செயலினுடைய அளவு கவருகிறதோ அந்த அளவு லேசான தன்மையும் அதிகரிக்கணும். எந்த ஒரு செயலும் உங்களை அதன் பக்கம் கவர்ச்சிக்க கூடாது. என்னை யார் செய்ய தூண்டினாரோ அவரே எஜமானராக இருந்து என்னை செய்விக்கிறார். நான் கருவியாக இருந்து செயல்படுறேன் என்னும் அனுபவத்தை அடையணும். எதை நீங்கள் செய்தாலும் அதன் மீது உங்களுடைய லேசான தன்மையினுடைய பிரபாவம் படியட்டும். கர்மத்தினுடைய எந்த தடங்களும் உங்களை பாதிக்கவே கூடாது. அப்பொழுதுதான் உங்களை கர்ம யோகி அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது கர்மாதித்த நிலையை நெருங்கி கொண்டிருப்பதாக கருத முடியும். நல்லது. நாமும் பிரம்ம பாபாவினுடைய இந்த கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலை அப்படிங்கிற சிறப்பு அம்சத்தை பின்பற்றி பாபாவுக்கு சமமாக ஆவோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.